ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொன்னாலே எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் எல்லாருமே குஷியாயிருவாங்க. ஏன்னா ஆர்டர் பிளாக் தான் எல்லாமே நினைக்கிற மைண்ட் செட்டில் தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அது மேலே அவ்வளோ லவ். LOVA லவா என்ன லவா எழுதிருக்குதோ? பட் இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில ஹிடன் சீக்ரெட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஓபி மேலே இருக்கிற லவ் பிரேக்கப் ஆகிடும். ஆல்ரைட், இந்த வீடியோ ரெக்கார்டிங் எங்களோட மென்டர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நடந்த கான்வர்சேஷன். இதில் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரைவசியை என்ஷூர் பண்ணுறதுக்காக அவங்களோட வாய்ஸை மியூட் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. நீங்கள் ஆர்டர் பிளாக்குங்கிறத எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். திருப்பி ஒரு தடவை என்ன பண்ணுறேன், ரீட்ரேட் பண்ணுறேன். சரி, நீங்கள் இப்போ ஆர்டர் பிளாக்குங்கிற டெர்மினாலஜிலாம் விட்டுருங்க. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, ஆர்டர் பிளாக்குங்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது, ஓகேங்களா? ஆனால் ஆர்டர் பிளாக்குக்கு பின்னாடி இருக்க அந்த லாஜிக்கு எப்படி சொல்கிறது, 150 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஆர்டர் பிளாக்குங்கிற பேர் மட்டும்தான் புதுசு. அவங்கள்ட்ட எப்போதுமே சொல்கிறது தான், மார்க்கெட்டோட டைனமிக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா பையரையும் செல்லரையும் மார்க்கெட் வந்து எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண தான் ட்ரை பண்ணும். எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் ப்ரைஸை எஃபிஷியண்ட்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இதுதான் மார்க்கெட்டோட ஜாபு. ரீட்டைல் பீப்புளோட ஸ்டாப் லாஸ்லாம் இங்கே இருக்கும். அதெல்லாம் போய் எடுக்கிறவங்க தான் எஸ்எம்சி ட்ரேடர்ஸுங்கிற மாதிரி என்ன ஆகிடுச்சு, எல்லாருக்கும் மைண்டில் இப்போ வந்து பதிஞ்சிருச்சு. அப்படிலாம் கிடையாது, சரியா? இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மார்க்கெட்டை பாருங்கள். நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஆர்டர் பிளாக்னா என்னங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் அப்படி என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவேன், அல்காரிதமிக் ப்ரைஸ் டெலிவரி. அல்காரிதம் என்ன பண்ணணும், ப்ரைஸை எஃபிஷியண்ட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணணும், பையரையும் செல்லரையும் பேலன்ஸ் பண்ணணும். இவ்வளோ தான் நடக்கும். அப்புறம் ஆர்டர் ஃப்ளோங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்ப்போம். ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கை பிரேக் பண்ணோம், ரீபேலன்ஸ் பண்ணோம், சரியா? நல்ல கவனிங்க. இப்போ இங்கே நான் போடுற இந்த டயக்ராம், சரிங்களா? ஆக்சுவலாக இப்படி இருக்கட்டும். கலர் வைஸ் நமக்கு ஆக்சுவலாக கலர் மேட்டர் கிடையாது, இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட கண்டிப்பாக என்னது புல்லிஷ் கேண்டில்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் இப்படி ரீபேலன்ஸ் பண்ணியிருக்குங்கிறதையும் வச்சுக்கலாம், சரியா? இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெட் கலரில் போட்டுக்கிறேன். இது எல்லாமே பை ஆர்டர்ஸ், இது எல்லாமே செல் ஆர்டர்ஸ். கரெக்டாக லாஜிக்கலி புரியுதில்ல? ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்குன்னா டெக்னிக்கலி இங்கே இருக்க எல்லா கேண்டில்ஸும் புல்லிஷ் கேண்டில்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி ரீபேலன்ஸ் ஆகுது அப்படின்னா டெக்னிக்கலி எல்லா கேண்டில்ஸும் பேரிஷ் கேண்டில்ஸாக தான் இருக்கும். ப்ரைஸ் திரும்ப இங்கே இருந்து இப்படி போகுது, சரியா? அப்போ ஆப்வியஸ்லி இது எல்லாமே என்ன கேண்டில்ஸாக இருக்கும், க்ரீன் கேண்டில்ஸாக இருக்கும், ஆர் புல்லிஷ் கேண்டில்ஸாக இருக்கும். கரெக்டாக டெக்னிக்கலி சொல்லணும்னா புல்லிஷ் கேண்டில்ஸ் எல்லாமே. சரி, இப்போ இது வந்து 15 மினிட்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். இப்போ இங்கே நான் போட்டிருக்க ஸ்ட்ரக்சரு 15 மினிட் கேண்டில். கிளியர் தானே எல்லாத்துக்கும்? நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். இப்போ நான் போட்டிருக்கிறத ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே நான் போட்டிருக்கிறது 15 மினிட் கேண்டில். என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த சார்ட்டை ஒரு 2 செகண்டு பார்க்கணும். 15 மினிட் கேண்டலில் ஸ்ட்ரக்சர் இப்படி வந்திருக்கு. 4 ஹவரில் இது எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு இப்போ ட்ரா பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க எல்லோரும் குயிக்காக. எல்லாமே உங்களோட விசுவலைசேஷனில், உங்களுடைய இமேஜினேஷனில் எடுத்துகிட்டு வரணும். 15 மினிட்டில் எப்படி இருக்குன்னா 4 ஹவரில் இது எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ட்ரா பண்ணி அனுப்புங்க. ஆனந்தும் நீங்களும் ஒரே மாதிரி ட்ரா பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் போட்டதெல்லாம் சின்ன சின்னதாக வேரியேஷன் மாதிரி போடுறேன் நான். இப்படி போட்டவங்க யாரெல்லாம் இப்படி போட்டிங்க? ஓகே, விஜயும் நிர்மலும் இப்படி, கரெக்டாக? ஓகே, இப்படி யாரெல்லாம் போட்டிங்க? சின்னதா? ஆமாம், ஆனந்தும் சாயும். ஓகே, அடுத்து இன்னொரு கேட்டகரி. அமீன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கேண்டிலே வரைஞ்சிட்டார், சரியா? அமீனு தான், ஐ திங்க் விஜயும் தான் நினைக்கிறேன், கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோட்டலி அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் யூ. கிளாப்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், சரியா? இது நீங்கள் இமேஜின் பண்ணதே பெரிய விஷயம் தான் அது, ஏன்னா நீங்கள் சார்ட்டில் பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி வருங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட இமேஜினேஷனில் என்ன பண்ணியிருக்கீங்க, இப்படி ட்ரா பண்ணியிருக்கீங்க. இந்த லெவல் ஆஃப் ப்ரிசிஷன் தான் நமக்கு வேணும், சரியா? இது ஜென்ரலாக எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இது நீங்கள் வரைஞ்சதெல்லாம் இருக்கட்டும், சரியா? ஆர்டர் பிளாக் பின்னாடி இருக்க லாஜிக்கை மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்ம ஆர்டர் பிளாக் பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஓகேங்களா? சின்ன குழந்தை கூப்பிட்டு கேட்டால் கூட அது சொல்லும். பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? புல் பேக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சப்போர்ட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பேர்லாம் இருக்குதுக்கு. எல்லாத்துக்கும் தெரியுமா? ட்ரா பண்ணி காட்டுறேன், இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாமே என்னது கருப்பட்டி காப்பி தான் இதெல்லாம்.
மேபி நான் சொல்கிற பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் இப்போ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ப்ரைஸ் இப்படி போகும்பாங்க, திரும்ப இப்படி வரும்பாங்க, திரும்ப இப்படி போகும்பாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல? இது என்ன ரெசிஸ்டன்ஸ் ஆகுது? ரெசிஸ்டன்ஸ் இங்கே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன பிறகு திரும்ப ப்ரைஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இங்கே இருந்து ப்ரைஸ் திரும்ப எப்படி மேலே போகும். ஓகேவா? இதுவும் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் தான். இதை வந்து சப்போர்ட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர் இதை வந்து டவு தேரின்னு சொல்லுவாங்க. இல்லைனா சாதாரண புல் பேக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இதுதான் நார்மல் பிஹேவியர். இதுதான். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து பல வருஷமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று கிடையாது. 130 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்குது. சார்ல்ஸ் டவ் எப்போ சொன்னாரோ அப்போலேருந்தே இருக்குது. அவர் சொல்கிறதுக்கு முன்னாலேருந்தும் இருக்குது. சரியா? எதுவுமே புதுசு கிடையாது. இப்போ இங்கே இது நான் 15 மினிட்னு சொன்னேன்னா இது 4 ஹவரில் எப்படி இருக்கலாம்னா இப்படி இருக்கும். இது டவுன் கேண்டில், இது புல்லிஷ் கேண்டில். இது என்னது? இது பார்த்தா எப்படி இருக்குது? ஆர்டர் பிளாக். அவ்வளோதான். ஒரு பேரிஷ் கேண்டில், அதை வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணி வெளியே வர மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்கும். இவ்வளோதான் ஆர்டர் பிளாக். இதை சிம்பிளான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் சொல்லணும்னா இது என்ன சொல்லுவாங்க? என்கல்ஃபிங் கேண்டில்பாங்க. ஓகேவா? என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்னா என்கல்ஃபிங்னா சும்மா சாதாரண டிக்ஷனரி மீனிங் என்ன? ப்ரீவியஸாக இருக்கிறத இது வந்து மொத்தமாக கவர் பண்ணிக்கும். கவர் பண்ணுறது தான் என்கல்ஃப். ஓகேங்களா? என்கல்ஃப்டு அப்படின்னா கவர் பண்ணுறது, ஃபுல்லாக மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். பேரிஷ் கேண்டில் அடுத்து வர புல்லிஷ் கேண்டில் வந்து மொத்தமாக கவர் பண்ணி வெளியே வந்துருச்சு. அதனால் இது வந்து என்கல்ஃபிங் பேட்டர்ன். அப்போ பாருங்கள், 15 மினிட்டில் எனக்கு அது பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்டாக இருந்துச்சு. பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்னால் இதுதான் லாஜிக்கு. ப்ரைஸ் இங்கே வரும்போது இப்படி வந்துட்டு இப்படி போகும் அப்படிங்கிறது லாஜிக். சரியா? நான் என்ன பண்ணுறேன், கலரை சேஞ்ச் பண்ணுறேன், இல்லைனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதை வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ரெட் கலரில் இப்படி போடுறேன். ஓகேவா? ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி திருப்பி அந்த லெவல் ப்ரைஸ் வந்துட்டு திருப்பி போகும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுதான் புல் பேக் ஸ்ட்ராட்டஜி சொன்னேன். ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஆர் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட், இது மாதிரி எல்லாமே பேர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆர் நீங்கள் வந்து இந்த எஸ்எம்சி டேர்ம்ஸை சொல்லணும் அப்படின்னா பிரேக்கர் பிளாக் இருக்கட்டும். ஆனால் இங்கே பாருங்கள், சாதாரண என்கல்ஃபிங் பேட்டர்ன் இது. இங்கே நான் போட்ட இந்த டயக்ராமை இங்கே வரும்போது எப்படி மாறிக்கும் அப்படின்னா இப்படி வரும். கரெக்டாக? இமேஜின் பண்ணுங்கள். பண்ண முடியுதா பாருங்கள். இங்கே நான் போட்டிருக்க இந்த கோடு நான் இங்கே போட்டேன்ல, இந்த கோடுக்கு நான் கலரை மாற்றுறேன், பர்பிள் கலரில் மாற்றுறேன். சரியா? இந்த பர்பிள் கலர் லைனு 4 ஹவரில் பார்க்கும்போது இங்கே இருக்கும். இது என்னது? ஆர்டர் பிளாக்கோட என்ட்ரி பேட்டர்ன். ஓகே. இப்போ இது ஆர்டர் பிளாக்கா இல்லை பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்டா? யாரை சொல்கிறது கரெக்டு? புரியுதுங்களா? இதுதான் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி. புரிஞ்சுக்கோங்க. உங்களை நான் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், ரொம்ப வந்து லோ லெவல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இதுதான் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி. இது நான் லெஃப்ட் சைடில் வரைஞ்சிருக்கிறது டைனோசர் காலத்துலேருந்து இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே நான் வரைஞ்சது கோவிட்க்கு அப்புறமேட்டு மார்க்கெட்டில் என்ட்ரானவங்களுக்கு ஆர்டர் பிளாக்னா என்னென்னு தெரியும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் மார்க்கெட். அவங்க என்ட்ரு ஆகும்போது என்ன விஷயத்தை பார்க்குறாங்களோ அதுதான் மார்க்கெட் நினச்சிப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இது இருந்துச்சு இல்லைன்னு சொல்லிட்டு? எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும் இது சாதாரண கருப்பட்டி காப்பி அப்படின்னு, பேரை மாற்றிட்டே இருக்காங்கன்னு. சரியா? அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஆர்டர் பிளாக்னா அது மேலே இருக்க வெயிட்டேஜை முதல்ல தயவு செஞ்சு குறைங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஆர்டர் பிளாக்லாம் சாதாரண விஷயம். எஸ்எம்சி அப்படின்னாலும் ஆர்டர் பிளாக் தான் ஹைப். இப்போ அன்னெசரி. அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. என்னென்னா ஸ்டெப் 1 என்னது? ஆனந்த் சொல்லுங்கள். ஸ்டெப் 1 என்ன? ட்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ட்ரெண்டே தப்பாக போயிடுச்சு, ட்ரெண்டே நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பிளாக் கண்டுபிடிச்சதே வேஸ்ட்டு. ஓகேவா? அதனால் ஆர்டர் பிளாக் மேலே உள்ள ஹைப்பை நீங்கள் வந்து குறைக்கணும். அப்போ நான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி விஎஸ்பி எம்எஸ்பியில் நம்ம என்ன பண்ணோம், நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம பார்த்தோமா? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி ஆர்டர் பிளாக்லேயும் நிறைய வேரியேஷன்ஸ் வரும். சரியா? இப்போ நான் சொன்னது பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்டை 15 மினிட்டில் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்டாக இருக்கிறது 4 ஹவரில் ஆர்டர் பிளாக்காக மாறுது. சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். இது வந்து அல்காரிதமிக் ஸ்டாண்ட் பாயிண்ட்டில் என்னுடைய டெஃபினேஷன் என்னங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். சரியா? எது உங்களுக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். சரிங்களா? இந்த 3 எக்ஸாம்பிளில் எது உங்களுக்கு புரியுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வரணுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன் இங்கே. சரியா? இந்த 2ங்கிறது இருக்கட்டும். இப்போ இது என்ன கேண்டில்? சாய் சொல்லுங்கள். பேரிஷ் கேண்டில். சாய் இது என்ன கேண்டில்? பேரிஷ் கேண்டில். சரி. அப்போ இங்கே என்ன டைப் ஆஃப் ஆர்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்கும்? கொரோனா சார் சொல்லுங்கள். செல் ஆர்டர்ஸ் அதிகமாக என்டர் ஆகிருக்கு, மார்க்கெட்டில் பஞ்ச் ஆகிருக்கு. சரி, அதனால தான்
பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஓகே, இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. இந்த கேண்டில் எங்கே முடிஞ்சிருக்கும்? முடிஞ்ச இடம் இது இதுவா இதுவா இங்கேயா? இதான் க்ளோஸு கரெக்டாக. இது எல்லாத்துக்கும் கிளியர் தானே? எல்லாருக்கும் ஓகே தானே? ஞாபகம் இருக்குல்ல? ஃபண்டமெண்டல் இதெல்லாம் மறந்து போச்சுன்னா நம்ம அப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியாது. யாருக்காவது மறந்து போச்சுன்னா எப்போயே சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். ரெட் கேன் அதாவது பேரிஷ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் போட்டிருக்க இந்த பர்பிள் லைன் தான் க்ளோஸு. OHLCன்னு சொல்லிட்டு நான் வேல்யூ சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? 4 சொல்லியிருப்பேன். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஆனந்த் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கலாம். விஜய் ஞாபகம் இருக்குங்களா? பேரிஷ் கேண்டிலில் இப்போ நான் போட்டிருக்க இந்த பர்பிள் லைன் தான் என்னது? க்ளோஸ் ஏரியா. லோ மேபி கீழே கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. சரியா? க்ளோஸுங்கிறது இதுதான். சரியா? அப்போ இங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகும்? ப்ரீவியஸ் கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆச்சோ கரண்ட் கேண்டில் அங்கே இருந்து தான் ஆரம்பிக்கும். இது கிளியரா? லாஜிக் எல்லாத்துக்கும் கிளியர் தானே? அப்படி தான் இருக்கும். நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தா அப்படி தான் இருக்கும். எங்கே க்ளோஸ் ஆகுதோ க்ளோஸ் ஆன விட்ட இடத்துலேருந்து திருப்பி ஓப்பன் ஆகும். அப்படி அது க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து அங்கேருந்தே ஆரம்பிக்காமல் முன்னையோ பின்னையோ தள்ளி ஆரம்பிச்சதுன்னா இதுக்கு பேர் என்ன? விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்காமல் முன்னையும் பின்னையும் தள்ளி ஆரம்பிச்சதுன்னா மேலே போச்சுன்னா கேப் அப்பு, கீழே இருந்துச்சுன்னா கேப் டவுன்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து ரேர் ஈவெண்ட்டு தான். இந்தியன் மார்க்கெட்டில் இது வந்து ரெகுலர் ஈவெண்ட்டு. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ரொம்ப ரேர், கேப் வரதெல்லாம் ரொம்ப ரேர். இந்தியன் மார்க்கெட்டில் எவ்ரிடே கேப் வரும். சரிங்களா? எவ்ரிடே கேப்பில் தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு இன்எஃபிஷியன்ட் மார்க்கெட்டு இந்தியன் மார்க்கெட்டு. டைம் வைஸும் சரி, ஃபினான்ஷியல் வைஸும் சரி, எக்கனாமிக்கல் வைஸும் சரி, அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட்டுங்கிறது கொஞ்சம் வால்யூம் கம்மியான மார்க்கெட் தான். அதனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? கேப்புங்கிறது நேச்சுரலாகவே மார்க்கெட்டில் வரும். க்ளோஸிங்கே இங்கே தான் வருது. டெக்னிக்கலி இங்கே தான் அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எனக்கு இங்கே அடுத்த கேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேண்டில் எனக்கு இப்படி வந்துருச்சு. சரியா? நல்லா கவனிங்க. இது பேரிஷ் கேண்டில், இது புல்லிஷ் கேண்டில். கேண்டில் வைஸ் ஓகே, டயக்ராம் வைஸ் ஓகே. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் எல்லாமே செல் ஆர்டர்ஸ்க்கு ஈக்குவலான பை ஆர்டர்ஸ் வந்துருச்சு. கரெக்டாக? இது பேலன்ஸ்டு ப்ரைஸ். இப்போ கரெக்டாக செல்லுக்கு ஈக்குவலண்ட்டான பையே வந்துடுச்சு. அப்போ மார்க்கெட்டிங் என்ன ஆகிடுச்சு? பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஒரு வார்த்தையும் முக்கியம், நல்லா கவனிங்க, இல்லைனா சுத்தமாக குழப்பிடும் அப்புறமேட்டு. செல் ஆர்டருக்கு ஈக்குவலண்ட்டான பை ஆர்டர்ஸ் மார்க்கெட்டில் வந்துடுச்சுங்கிற காமிக்கிறதுக்காக நான் இங்கே 2 கேண்டில் வரைஞ்சிருக்கேன். ரெண்டும் சேம் சைஸில் வரைஞ்சிருக்கேன். நோட் பண்ணுங்கள், சேம் சைஸில் 2 கேண்டிலையும் வரைஞ்சிருக்கேன். இந்த பாயிண்ட் வரைக்கும் பை ஆர்டரும் செல் ஆர்டரும் ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக தானே? இப்போ இந்த கேண்டில் இப்படி போகுது. இப்போ என்ன ஆர்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது? ஓகே, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஆர்டர் பிளாக் மாதிரி இருக்கா? ஆர்டர் பிளாக் பார்க்குறதுக்கு ஆர்டர் பிளாக் மாதிரி இருக்குது. இந்த கேண்டில் இப்படி போயிடுச்சு. ஆர்டர் பிளாக்கில் லாஜிக் என்ன? இங்கே போட்ட இந்த ரெட் கேண்டில்லேருந்து நான் போட்ட லைன் இருக்குல்ல, ப்ரைஸ் அங்கே திருப்பி வந்தோன்னே என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்கிறாங்களே, இதுதான் ஆர்டர் பிளாக் லாஜிக். இப்போ நான் வந்து அல்காரிதமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த லைன் வரைக்கும் இப்படி பாருங்கள். இப்போ வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. இப்போ ப்ரைஸ் இப்படி போனதுக்கப்புறமேட்டு என்ன ஆகிடுச்சு? இந்த எக்ஸஸாக இருக்குல்ல, இந்த எக்ஸஸாக ஒரு துண்டு வந்துருக்குல்ல, இதை மட்டும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ட்ரா பண்ண போகிறேன். இவ்வளோ தூரம் நமக்கு எக்ஸஸாக போயிருக்கு. கரெக்டாக? புரியுதில்ல எல்லாத்துக்கும்? இந்த லைனை தாண்டி கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸஸாக போயிருக்கு. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தனியாக எடுத்து ஒரு சின்னதாக ஒரு கேண்டில் மாதிரி வரைஞ்சிருக்கேன். சரியா? இவ்வளோ தூரம் எக்ஸஸாக போயிருக்குல்ல, இந்த எக்ஸஸாக போனதெல்லாம் என்ன ஆர்டரு? பை ஆர்டர்ஸ். இந்த பை ஆர்டர் பேலன்ஸ் பண்ணணும்ல, இங்கே பேலன்ஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் செல் ஆர்டர்ஸ், இது பை ஆர்டர்ஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இங்கே எக்ஸஸாக போயிருக்குல்ல, அது பேலன்ஸ் பண்ணணும்ல. ப்ரைஸ் இப்படி போயிட்டு இப்படி வரும், வந்துட்டு இப்படி போயிடும். திஸ் இஸ் யுவர் ஆர்டர் பிளாக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். யாருக்கு புரியல? தியரிட்டிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட்டு, ஆர்டர் பிளாக் இதெல்லாம் தியரி. நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் அல்காரிதம்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நான் 3ஆவதாக சொன்னது திஸ் இஸ் ஹவ் அல்காரிதம்ஸ் பிஹேவ்ஸ். எக்ஸஸாக போன பை ஆர்டர்ஸை ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட் திருப்பி உள்ளே வரும். அந்த இடம் தான் உங்களோட ஆர்டர் பிளாக்காகவும் இருக்கும். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதில் உங்களுக்கு வந்து லெவல்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஃபண்டமெண்டலாக இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சொன்னீங்க இல்லையா, இப்போ உங்களுக்கே நிறைய தெரியுது. மார்க்கெட் ஸ்விங்கை பிரேக் பண்ணணும், ரீபேலன்ஸ் பண்ணணும். அது எப்போ பிரேக் பண்ணணும், எங்கே ரீபேலன்ஸ் நடக்கும், ரீபேலன்ஸ் எப்போ முடியுதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ தான் மேட்டர், இவ்வளோ தான் ட்ரேடிங். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவை பற்றி நிறைய நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 மட்டும்தான் ஆர்டர் ஃப்ளோ. அவ்வளோதானே சார், எனக்கு முடிஞ்சு போச்சே, வேறு என்ன? இது கிடையாது. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இந்த ட்ரில் பண்ணும் போதும், ஒரு தடவை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கணும். ஓகேங்களா? அந்த பேட்டர்ன்ஸ் உங்களோட மைண்டில் ரெக்கார்ட் ஆகணும். ரெக்கார்ட் ஆனால் தான் உங்களால் அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ்பர்டீஸ் உங்களுக்கு வரும். சும்மா 2 நாள் 3 நாள்லாம் அது வராது. ஓகேங்களா? இட் வில் டேக் சம் டைம்.
எஃபர்ட் நிறைய போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சார்ட் முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ரீபேலன்ஸ் ஆகாமல் விட்ட இடத்த ப்ரைஸ் திருப்ப எடுக்கிறதுக்காக திருப்பி உள்ளே வரும். ஓகேவா? அந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரிசைஸாக நம்மளோட என்ட்ரி இருக்கும். சரியா? எவ்வளோ லாஜிக்.